இதயம் சீரியல் முடிய போறத பத்தி நடிகை ஜனனி அசோக் குமார் அவர்கள் ரொம்பவே இமோஷனலா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் இதயம் சீரியல். இந்த இதயம் சீரியல் கணவன் மனைவி பாசத்தை மையமா வச்சு எடுத்துட்டு வரனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல குறிப்பா ஆதி பாரதி ஜோடிக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஆனா அந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில இந்த இதயம் சீரியல் அடுத்த மாசம் முடிவுக்கு வரப்போகுது. இந்த நிலையில இதயம் சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற நடிகை ஜனனி அசோக் குமார் அவர்கள் இப்போ ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த நான் எத்தனையோ சீரியல்கள்ல சும்மா சாதாரண கேரக்டர்ல நடிச்சிருக்கேன். குறிப்பா நாம் இருவர் நமக்கு இருவர் ஆயுத எழுத்து போன்ற சீரியல்கள்ல எனக்கு நல்ல நேம் கிடைச்சிருந்தாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பல வருஷம் போராட்டம் பல வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச பொக்கிஷமா தான் இந்த இதயம் சீரியல் எனக்கு கிடைச்சது. நான் முதல் முறையா கதாநாயகியா நடிக்கிற இந்த இதயம் சீரியலுக்கு நீங்க இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ்வளவு அன்பு கொடுத்திருக்கீங்க, அதை என்னால மறக்கவே முடியாது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியா யூஸ் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சீரியல் முடிய போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பாரதி கேரக்டரை என்னால எப்பவுமே மறக்க முடியாது. என் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளத்தை இந்த கேரக்டர் எனக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கு. எனக்கு இந்த இதயம் சீரியல் மூலமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கை முழுக்க மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சில ரசிகர்கள் என்கிட்ட இதயம் சீரியலோட சீசன் 2 வருமானு கேக்குறீங்க. அதுக்கு என்னோட பதில் தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா போக போக உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜனனி அசோக் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.